ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற லட்ச குங்குமார்ச்சனை, அங்குரார்ப்பணம் மற்றும் கொடியேற்றம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வனபோஜன மகோத்சவம் சர்வ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்து தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவில் கார்த்திகை ஹோம பூஜைகள், சிறப்பாக வளர்க்கப்பட்ட ருத்ர ஹோமம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய டோலோற்சவம் வைபவமாக நடந்த தீர்த்தவாரி மற்றும் ஊஞ்சல் சேவை. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஐப்பசி ஏகாதசி உபய நாச்சியார்களுடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். செல்வ திருமகள் ஸ்ரீ பத்மாவதி தாயார் குடிகொண்டு அருளும் திருச்சானூரில் கார்த்திகை பிரம்மோற்சவம் வைபவமாக துவங்கியது. பிரம்மோற்சவத்திற்கு முந்தைய நாளில் தாயாருக்கு லட்ச குங்குமார்ச்சனை நடத்தப்படுவதை முன்னிட்டு தாயாரை கோவில் வளாகத்தில் மேடை மீது சர்வ அலங்காரத்துடன் அமர்த்தி கற்பூரம் காட்டப்பட்டது. வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே அபயமும் வரதமும் காட்டியபடி செல்வ திருமகள் பக்தர்களுக்கு அழகாக திருக்காட்சி தந்தருளினார். அர்ச்சகர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் செல்வ திருமகளின் சகஸ்ர நாமங்களை பாராயணம் செய்தவாறு லட்ச குங்குமார்ச்சனையை தொடங்கினர். பக்தர்களும் சகஸ்ர நாமங்களை பாராயணம் செய்தவாறு இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். ஸ்ரீ ஹரிபத்தினிக்கு குங்குமார்ச்சனை நிறைவு பெற்றதும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து நேற்று மாலை திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தம்பதிகள் ஆலயத்திற்கு வருகை தந்து சங்கல்பம் செய்து கொண்டதும் மங்கள பொருட்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோவில் வளாகத்தில் தங்க கேடயத்தின் மீது எழுந்தருளி இருந்த உற்சவர் ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரம்மோற்சவ ஏற்பாடுகளை மேற்பார்வையிட புறப்பட்டார் சேனாதிபதி. ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சிறிய பல்லாக்கில் முன்னே செல்ல சேனை முதல்வரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். சுக்கிரவார தோட்டத்தை அடைந்ததும் அங்கு அர்ச்சகர்கள் அங்குரார்ப்பண நிகழ்வை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டு புற்றுமண் சேகரிக்கப்பட்டது. பிறகு புற்றுமண்ணை சுமந்து கொண்டு மீண்டும் ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர். இதையடுத்து இன்று காலை கொடியேற்றும் வைபவத்தை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த பதக்கங்களோடு தங்க துளசி மாலை, மலர் மாலைகள் அணிவித்து சாயக்கொண்டை கிரீடம் சூட்டி குஞ்சலத்துடன் கூடிய தங்க நாகாபரண பின்னலும் தந்து அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவரை தங்க தாமரை பீடத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து இரு குடைகள் பிடித்தபடி ஆலய உள் வளாகத்தில் இருந்து மங்கள வாத்தியங்களோடு வெளியே சுமந்து வந்தனர். சிறிய பல்லாக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் முன்னே செல்ல யானை உருவம் வரைந்த கொடிப்பட்டத்தை கமல வாகனத்தின் மேல் எழுந்தருளி இருந்த திருமகளையும் சுமந்து கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலயத்தின் வெளியே வந்தனர். மாட வீதியில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிப்பட்டம் மற்றும் உற்சவர் தாயாரை கோவில் யானைகள், நாதஸ்வர மேள தாளங்கள் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் முன்னே செல்ல ஊர்வலமாக சுமந்து சென்று மீண்டும் கோவிலை அடைந்தனர். பிறகு கொடிமரம் அருகே தாயாரை கொலுவிருக்கச் செய்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க யானை உருவம் வரைந்த பட்டத்தை குடிமரத்தில் ஏற்றினர். சர்வாபரண பூஷிதையாக அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அருள் புரிந்த தாயாருக்கும் தங்க கொடிமரத்திற்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. இந்த நிகழ்வில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், அர்ச்சகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் பார்வேட்டை உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது.
இதை முன்னிட்டு நேற்று காலை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு மங்கள வாத்தியங்கள் ஆலய அதிகாரிகள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு பக்தர்கள் பின்தொடர தெய்வங்களை ஸ்ரீவாரிமெட்டு அருகே உள்ள பார்வேட்டை மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு ஆராதனையோடு உற்சவ தெய்வங்களை உள்ளே அழைத்து சென்று மேடை மீது கொலுவிருக்க செய்தனர். பிறகு அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். அபிஷேக பீடத்தின் மீது தாயார்கள் சமேதராக உற்சவர் நின்று அருள் புரிய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் தெய்வங்களுக்கு திருமஞ்சனம் துவக்கப்பட்டது. பலவித நறுமண திரவியங்களால் சுவாமிக்கும் தாயார்களுக்கும் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்கும பூவால் திலகமிட்டு துளசி மாலைகள் சாற்றியதும் தூபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு சகஸ்ரதாரை வழியாக பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை ஹோம பூஜைகள் நடைபெற்று வருகிறது. சிவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக ஈசனும், மூஷிகன் மீது விநாயக பெருமானும், மயில் வாகனத்தில் முருகனும் எழுந்தருளி குடும்ப சமேதராய் ஆதி தம்பதிகள் திருக்காட்சி தந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். ருத்ர பாராயண ஜபம் ஆகியவற்றோடு குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்கள், நெய் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். பிறகு இசை வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் சிவ குடும்பம் திருக்காட்சி தர குண்டம், கலசங்கள் மற்றும் தெய்வங்களுக்கு மகா மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் டோலோற்சவம் நடைபெற்று வருவதன் ஒரு பகுதியாக தீர்த்தவாரி நடைபெற்றது. 9ஆம் திருநாளன்று காலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க மூலஸ்தானத்திற்குள் சென்றனர். சிறிய பல்லாக்கில் சின்ன பெருமாளை எழுந்தருளச் செய்து சந்தன மண்டபத்தில் இருந்து சுமந்து வந்தனர். பிறகு கருவறையில் இருந்து தங்க தோளுக்கினியானில் உற்சவர் நம்பெருமாள் வெளியே வந்து அருள்பாலித்தார். பிறகு ஆச்சாரிய புருஷர்களுக்கு சுவாமி முன்பு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. எம்பெருமானுக்கு முத்துவழிய கிரீடம் சூட்டி நீல நாயக்க பதக்கம், சால கிராம மாலை, மாணிக்க அபயம் தந்து நவரத்ன காதணிகளோடு பட்டாடை போர்த்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் ஆலவட்டம் வீசி தண்டம் மற்றும் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பிரகார உலா புறப்பட்டனர். ஸ்ரீ விஸ்வக்சேனர் சன்னதி முன்பு நிறுத்தி மரியாதைகள் செய்ததும் நாழிகேட்டான் வாயிலை கடந்து ஸ்ரீ நம்பெருமாளை சுமந்து வந்தனர். திருக்கொட்டாரம் வழியாக ஆச்சாரிய புருஷர்கள் திரளான பக்தர்கள் உடன் வர பரமபத வாசல் எதிரே இருக்கும் சந்திர புஷ்கரணியை அடைந்தனர். அங்கு பல்லாக்கில் இருந்த சின்ன பெருமாளை கைத்தலமாக ஏந்தி கொண்டு படித்துறை வந்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர் சங்கல்பம் செய்து கொண்டதும் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத சின்ன பெருமாளுக்கு தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. பிறகு அங்கிருந்து புறப்பட்டு மணல் வெளி வழியாக ஆரியப்படால் வாயில் நுழைந்து ஊஞ்சல் மண்டபம் முன்பு படியேற்ற சேவை கண்டருளி ஊஞ்சல் ஆஸ்தான மண்டபம் சென்றடைந்தார் ஸ்ரீ நம்பெருமாள். பிறகு மதிய வேளையில் ஸ்ரீ நம்பெருமாள் முன்பு அரையர் சேவை நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூப தீபம் காண்பித்ததும் திருமஞ்சனத்தை துவக்கினர். வெள்ளி கலசங்களுடன் பிரதான திருக்காவிரியை வைத்து பூஜைகளை நடத்தினர். சுவாமிக்கு கண்ணாடி பிடித்து சோடச உபச்சாரம் செய்து பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஈரவாடை தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சகஸ்ரதாரை வழியாக ஸ்ரீ நம்பெருமாளுக்கு புனித நீரை ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். அன்று மாலை அலங்கார பிரியனுக்கு புதுப்பட்டாடை கட்டி காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள், அர்த்தச்சந்திர பதக்கத்துடன் நீல நாயக்க பதக்கம் வைத்து நவரத்ன காதணிகளோடு தங்க நீழ்முடி கிரீடம் சூட்டி மாணிக்க வைர அபயம் தந்து மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து ஊஞ்சலில் நிறுத்தி ஊஞ்சல் சேவையை துவக்கினர்.
இசை வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ நம்பெருமாளுக்கு சாமரங்கள் மற்றும் ஆலவட்டங்கள் வீசியபடி ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தபடி இருக்க எண்ணற்ற பக்தர்கள் எம்பெருமானை பரவசத்துடன் தரிசிக்க ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடைபெற்றது. ஐப்பசி மாத ஏகாதசியை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். கோவிலில் இருந்து வீதி உலா புறப்பட்ட உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு சிடாரி சாதிக்கப்பட்டது. தண்டம் முன்னே செல்ல கேடயத்தில் ருக்மணி சத்தியபாமா சமேதராக உற்சவர் பெருமாள் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவாறு வீதி உலா வந்து அருள்பாலித்தார். உற்சவ மூர்த்திகளுக்கு புது பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்தவாறு தெய்வங்கள் பவனி வர வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் 3ஆம் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி பின்தொடர வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு உடன் வந்தனர். உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே அழைத்துச் சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த வைணவ திருத்தலமான ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி கோவிலில் இன்று கார்த்திகை மாத பிறப்பை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது. இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு கருவறை முன்பு ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். மூலவருக்கும் உற்சவர்களுக்கும் தீபம் காட்டப்பட்டதும் ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதி முன்பு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கோமாதாவிற்கு வஸ்திரம் சாற்றி திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீசூக்த பாராயணம் செய்ததும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கினர். நிறைவாக விசேஷ அலங்காரத்துடன் அருள் புரிந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் தீபம் காட்டி அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கும்பகோணத்தில் ஐப்பசி மாத கடைமுழுக்கை முன்னிட்டு ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி பஞ்சமூர்த்திகளுடன் காவிரி ஆற்றங்கரைக்கு எழுந்தருள கடைமுக தீர்த்தவாரி நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்தில் இருந்து கைலாய வாத்தியங்கள் முழங்க ரிஷப வாகனங்களில் அருள்மிகு பிரகன் நாயகி அம்பாள் பிரியாவிடையோடு நாகேஸ்வர சுவாமி, மூஷிகன் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் ஆகியோரை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பாலக்கரை காவிரி ஆற்றின் பகவத் படித்துறைக்கு அழைத்து வந்து மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். அங்கு சிவாச்சாரியார்கள் கலசத்தை பிரதிஷ்டை செய்து சங்கல்பம் செய்து கொண்டதும் கலச ஆராதனை நடத்தினர். பிறகு வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க அஸ்திர தேவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அஸ்திர தேவரை காவிரி ஆற்றில் மூழ்கச் செய்து தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். அப்போது ஏராளமான பக்தர்களும் நீரில் மூழ்கி புனித நீராடினர். இதைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் அருகே அஸ்திர தேவரையும் நிறுத்தி தெய்வங்களுக்கு மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் திருப்பவித்ர உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமங்களை வளர்த்தனர். தொடர்ந்து வசுதாரா வழியாக குண்டத்தில் நெய் சேர்ப்பித்ததும் மகா பூர்ணாஹூதி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கலசங்களுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கருவறையில் சேர்ப்பித்தனர். தொடர்ந்து பரிவார தெய்வ சன்னதிகளிலும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தளூரில் அமைந்துள்ள 22வது திவ்ய தேச ஸ்தலமான ஸ்ரீ பரிமள ரங்கநாயகி உடனமர் ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் கோவில் துலா உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக திருத்தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது.
கொட்டும் மழையிலும் ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி 4 மாட வீதிகளில் வலம் வந்தது. ஏராளமானோர் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் அமைந்திருக்கும் திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி நவரத்ன ஆபரணங்களுடன் திருமாங்கல்யம் அணிவித்து கிரீடம் சூட்டி நறுமண மலர் மாலைகள் கொண்டு அழகாக அலங்கரித்திருந்தனர். குஞ்சலம் வைத்த பூச்சடை பின்னலும் தாங்கியபடி காட்சி தந்த தாயார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சிடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் இரு குடைகள் பிடித்தவாறு தாயாரை கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். உலா முடிந்ததும் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டி தாயாரை தரிசித்த பக்தர்களுக்கு சிடாரி சாதித்தனர். இதையடுத்து வாத்தியக்காரர்கள் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரை வாத்தியங்கள் இசைத்தபடி வலம் வந்ததும் உற்சவரை ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. நிறைவாக ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். திருத்தணி அருகே பங்காருக்கானப்பள்ளி எனும் கொல்லப்பள்ளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு வலம்புரி விநாயகர் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ விநாயக பெருமான் திருவுருவச் சிலை, மூஷிகன் மற்றும் பலிபீடத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் நீர் மற்றும் பால் கொண்டு அபிஷேகம் செய்து பழங்கள் நிவேதித்தனர். பிறகு பக்தர்கள் மூலமூர்த்திக்கு விசிறி வீசி வணங்கியதும் கருவறையில் பிரதிஷ்டை செய்தனர். இதையடுத்து கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோ பூஜை நடத்தப்பட்டது. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு குண்டத்தில் பூர்ணாகோத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். தொடர்ந்து விமான கலசத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் கருவறையில் பிரதிஷ்டை செய்திருந்த மூலவர் விநாயகருக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வலம்புரி விநாயகருக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கோவில் முன்பு அமைக்கப்பட்ட யாகசாலையிலும் யாகங்கள் வளர்த்து மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பூர்ணாகுத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருவுருவ படத்திற்கு புனித நீர் தெளித்து சுயம்பு மூர்த்திக்கும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கற்பூர ஆரத்தி காட்டி கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஐப்பசி துலா உற்சவ கடைமுக திருநாளை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற சிவாலயங்களான அருள்மிகு சிலம்பரணி விநாயகர், ஸ்ரீ அகத்தீஸ்வரர், ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில்களில் இருந்து மணிமுத்தாற்றங்கரையில் எழுந்தருளிய அங்குச மற்றும் அஸ்திர தேவர்களுக்கு தீர்த்தவாரி வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு மணிமுத்தாற்றங்கரையில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவாலயங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட அங்குச தேவர் மற்றும் அஸ்திர தேவர்களுக்கு மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அஸ்திர தேவருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பிரத்யேக பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட புனித நீரில் உற்சவர்களை முழுகச் செய்து தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தேங்காய் பழங்கள் நிவேதனம் செய்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். பிறகு வெள்ளி ரிஷப வாகனத்தில் மேல் எழுந்தருளியிருந்த ஆதி தம்பதிகளுக்கும் மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவிலில் புஷ்பாஞ்சலி வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பூரம் மண்டபத்தின் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க பூஜைகளை துவக்கினர். மேடை மீது ஸ்ரீ லட்சுமி, ஸ்ரீ சரஸ்வதி தேவியர்களோடு உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்மனை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். நாதஸ்வர தவில் வித்வான்கள் மங்கள இசை வாசித்தபடி இருக்க மந்திர உச்சாடனங்களோடு பூஜைகள் துவக்கப்பட்டன.
முப்பெரும் தேவியர்களுக்கு பல வண்ண மலர்களால் புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. சகஸ்ர நாமங்களை கூறியபடி அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த முப்பெரும் தேவியர்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் அமைந்திருக்கும் அருள்மிகு வடிவாம்பிகை அம்பாள் உடனமர் மானேந்தி அப்பர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே மேடை மீது சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். பரிவட்டம் கட்டிக்கொண்டு அருள்மிகு மானேந்தி அப்பரும் புதுப்பட்டு சேலையால் மடிசார் கட்டிக்கொண்டு அருள்மிகு வடிவாம்பிகையும் அழகாக திருக்காட்சி தந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்த்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு காப்பு கட்டுதல் வைபவம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல திருமாங்கல்யத்தை கோவிலை சுற்றி எடுத்து வந்ததும் பிரியாவிடை மற்றும் வடிவாம்பிகைக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் மாலை மாற்றுதல் நடத்தியதும் பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்ப கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு மங்கள வாத்திய முழக்கத்துடன் கோபுர தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்றதும் புராண சிறப்புமிக்கதுமான பாடலாத்ரி ஸ்ரீ நரசிங்க பெருமாள் கோவிலில் அஞ்சனை மைந்தனுக்கு என அமைக்கப்பட்ட சன்னதியின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது சிறப்பு அலங்காரத்துடன் உற்சவர் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனை எழுந்தருளச் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க குண்டத்தில் அக்னிவார்த்து பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். 4 வேதங்களை வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய திரளான பக்தர்கள் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் குண்டத்தில் வசுதாரா வழியாக நெய்யும் அதனைத் தொடர்ந்து பலவித மூலிகை பொருட்களுடன் மகா பூர்ணாகுதியும் சமர்ப்பித்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூட உற்சவர் அஞ்சனை மைந்தனையும் அழைத்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பகுதியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாத துவக்கத்தை முன்னிட்டு ஹரிஹரசுதனுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் பஞ்சலோக சிலையாக வீற்றிருந்து அருள் புரியும் ஸ்ரீ பால ஐயப்பனுக்கு பஞ்சாமிர்தம், பால், நெய், தேன், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீராலும் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு ஹரிஹரசுதனுக்கு பரிவட்டம் கட்டி காவி வஸ்திரத்துடன் ஆபரணங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஸ்ரீ பால ஐயப்பனுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. பின்னர் சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து மகா கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டி சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளித்து அனைவருக்கும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறையில் உள்ள அருள்மிகு மயூரநாதர் மற்றும் ஸ்ரீ வாதன்யேஸ்வரர் கோவில் துலா உற்சவ தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த அருள்மிகு அபயாம்பிகை சமேத ஸ்ரீ மாயூரநாதர் திருக்கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு திருவாவடுதுறை ஆதீனம் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. கோவில் யானை இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக ஆடி அசைந்தபடி தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல் தர்மபுர ஆதீனத்தைச் சேர்ந்த அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ வதனீஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை தர்மபுர ஆதீனமும் பக்தர்களும் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. இசை வாத்தியங்கள் முழக்கத்தோடு ஆதீனங்கள் முன்னே செல்ல பக்தர்களின் சிவநாம கோஷங்களோடு தேரோட்டங்கள் வைபவமாக நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் கீழ்ப்புலியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவருக்கு வெள்ளி திருமுகம் வைத்து நீல பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரதான திருவிளக்கை மூலவர் சன்னதி முன்பு வைத்து அர்ச்சகர்கள் பூஜையை துவக்கினர்.
மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த ஏராளமான பெண்கள் முதலில் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். அர்ச்சகர் மந்திரம் ஓத பெண்கள் திருவிளக்குகளுக்கு தூப தீபம் காண்பித்தனர். தேனி அருகே அல்லி நகரத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு தெய்வங்களுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளி இருக்கும் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேகத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பால், தயிர், 108 இளநீர், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் துளசி மாலை சாற்றி புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி கவசங்களுடன் ஆபரணங்களும் கிரீடங்களோடு மாலைகளும் அணிவித்து அலங்கரித்தனர். உற்சவ மூர்த்திகளும் விசேஷ அலங்காரத்தோடு மேடை மீது எழுந்தருளி இருக்க பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் சகஸ்ரநாம பாராயணம் செய்தவாறு இருக்க மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஆதிபீட பரமேஸ்வரி ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக கோவில் வளாகத்தில் ஸ்ரீ லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுடன் உற்சவர் அருள்மிகு ஆதி காமாட்சி அம்மனை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு உற்சவ தெய்வங்களுக்கு பலவித மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் சகஸ்ரதாரை வழியாக தேவியர்களுக்கு புனித நீரையும் ஊற்றி கலச அபிஷேகம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் தீபம் காட்டப்பட்டது. நிறைவாக அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அகரம் மார்க்கத்தில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேகம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை வளர்த்ததும் தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்திருந்த பிரதான கலசங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்து கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற லட்ச குங்குமார்ச்சனை, அங்குரார்ப்பணம் மற்றும் கொடியேற்றம். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வனபோஜன மகோத்சவம் சர்வ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்து தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி திருக்கோவில் கார்த்திகை ஹோம பூஜைகள், சிறப்பாக வளர்க்கப்பட்ட ருத்ர ஹோமம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய டோலோத்சவம் வைபவமாக நடந்த தீர்த்தவாரி மற்றும் ஊஞ்சல் சேவை. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஐப்பசி ஏகாதசி உபய நாச்சியார்களுடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.